ஆரம்பத்தில் தொண்டை கட்டுது. ஓகே, ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்சி ப்ரீமியர் லீக் தான் விளாட போகிறோம். ப்ரீமியர் லீக் கிடையாது, ஒரு குயிக் மேட்ச் தான் விளாட போகிறோம். முன்னாடி நம்மளை மும்பை வந்து கதற விட்டானுங்க. கதற விட்டாங்கன்னா ஃபுல்லாலாம் கதற விடல, எண்டிங்கில் நம்மளை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம உஷாராகவே ஆடணும். ஹார்டில் வச்சு நம்ம இன்றைக்கி அவங்கள தோக்கடிக்க போகிறோம். பிச்சு ஹார்டில் இருக்கிறது பெட்டருங்க எனக்கு தெரிஞ்சு. இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடலாம். டைம் ஆஃப் டே கன்ஃபார்ம் ரெயின் வந்தே ஆகணும். ரெயின் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொயின் அலி வந்து ஆஃப் பிரேக்கு, யார் மிச்சல் சாண்டர் வேணாம், மில்னேக் பால மொயின் அலி எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் தான் நம்மளாலேயும் ஜெயிக்க முடியும். ஓகேங்க, புதுசாக யாராவது வந்து வந்துருக்கீங்கன்னா, வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்கீங்க, ஆனால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 21 நிற்கிறோம். என்னோடய டார்கெட்டு ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 50 அடித்தா கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்கும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டானுங்க. அட கடவுளே. ஓஹோ, இப்போ நான் ரவீந்திர ஜடேஜா வச்சு தான் போடலான் இருக்கிறேன். ஓகே, இந்த பின்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இருந்தோம் புரியலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு ரிவேஞ்ச் மேட்சுங்கிறனால. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. புடி. ஓகே, வழக்கம் போல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே எல்லாம் ஸ்டாப்பு தான். ஏன்னா டியூரேஷன் போகக்கூடாதுல்ல, அதனால தாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யாருங்க அவனுங்க? எல்லா பேருமே நான் கரெக்டாக தான் போட்டேன் ரவீந்திர ஜடேஜா வச்சு. பட் இவங்களும் வந்து பெரிய பெரிய ஷாட்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணல இப்போதைக்கு. இவனுங்க இதே மாதிரி ஆடினாச்சிங்க எனக்கும் கொஞ்சம் நிம்மதி தாங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு மடக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். நான் ஹார்ட் மூடில் விளையாடிட்டு இருக்கிறேன். நான் அதையே மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்ல. இதில் வந்து அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, நமக்கும் கஷ்டம்தான். ஸோ எல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். வழக்கம் போல் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அட போங்கடா, என்னடா பவுலிங் போடவே போர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. ஒருத்தனுமே ஒரு ரன் கூட அடிக்க மாட்டான். இதுவே ஏதோ ஃப்ளூக்கில் தான் 2 ரன் வந்துச்சு சொல்ல மாட்டேன், அடிச்சு தான் எடுத்தாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக ஆடுறாங்கன்னு தோணுது. ரோஹித் சர்மா, வாட் ஹேப்பன் டு யூ? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹிட்மேனுங்க. ஐயோ, எனக்கு இவரை இப்படி பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதே. ஆனால் உண்மையாலே நான் ஹார்ட் மூலம் தான் விளாட்றேன். ஐயோ, நம்ம வாய் வச்சு நம்மளே கெடுத்துட்டோமோ. இட்ஸ் ஓகே. ஆனால் இவர் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவர் ஹிட்மேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால் கொஞ்சம் கோல்டும் தான். அதனால தான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக இருக்குது. ஏங்க, நான் பிக்காபு ஸ்மைல்னு ஒரு கேம் வச்சுருக்கேன். அது நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒரு அவேர்னஸ் கேம் மாதிரி இருக்குது. ரொம்ப ஷார்ட்டான கேம் தான். கன்ஃபார்ம் டியூரேஷன் கம்மிங்கிறனாலே நான் அந்த கேம் சட்டில் போல தான் இருக்கேன். ஓகேவா, ஃபோனில் அவைலபிளாகவே இருக்குது. ஆனால் அந்த ஒரு கேம் மட்டும் காசு இல்லை. மற்ற பிக்காபு அண்டர், பிக்காபு சைலண்ட் நைட், பிக்காபு அன்ஹியூமன் அப்படின்னு நிறைய கேம் இருக்குது. அதனால் அது காசு. ஆனால் அதெல்லாம் வெறும் 15 ரூபா தான். ஆனால் வீட்டில் அலோடு இல்லை. போல்டு டிஜே பிராவோ 6 அடித்ததுக்கு இவர் பழி வாங்கிட்டாரு. ஓகேங்க, நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் இல்லை, இவர் சூரியகுமார் யாதவ், இவர் ஆடுற ஃபஸ்ட்டு பால் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆமானாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. டிஜே பிராவோ தான் வந்து ஒரு விக்கெட்டு கன்ஃபார்ம் விக்கெட்டு. என்னங்க இவர், நான் கூட டொக்கு வச்சுட்டாருன்னு நினச்சேன். கன்ஃபார்ம் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. இல்லை, எனக்கு என்னமோ மிஸ் ஆகுதுன்னு தோணுதுங்க. அவுட் சைட் லெக்கா? என்னமோ அவுட் சைட் லெக்குன்னு தோணுது. இருங்க, ஏன்டா டியூரேஷனை ஏற்றுறீங்க? எனக்கு வெறியாக வருதுண்ணா. பேட்டில் பட்டுருச்சா? ஸ்னிக்கோ பேட்டில் படவில்லை.
ஹோவாடா. ஓகே, இது கன்ஃபார்ம் அவுட்டு. ஸோ கைஸ், வழக்கம் போல் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கடப்பாறை இல்லை, இது நம்ம பார்த்த மும்பை இந்தியன்ஸும் கிடையாது. அதாவது நம்ம பார்த்த மும்பை இந்தியன்ஸ் கிடையாதுன்னா இது 2026 மும்பை இந்தியன்ஸ். அவங்க கூட பரவாயில்ல போல இருக்குங்க. இவங்க ரன்னே அடிக்க மாட்டுறாங்க. ஜட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் மெய்டன் போட்டார். இப்போ வந்து விக்கெட்டே எடுத்துட்டாரு. ஹாஃப் ஸ்பின் தான் போட்டேன். ஆனால் அவர் என்னங்க இது, நான் ஹார்ட் மூடில் விளாடிட்டு இருக்கேன், ஈஸியில் விளாட்லடா, ஹார்ட் மூடு. நான் என்னமோன்னு பெருசாக நினச்சேன். ஏன்னா நமக்கும் இதே நிலமை தானோ, இந்த கதை டவுட்டாகவே இருக்குது. ஜஸ்ட் மிஸ். இது 4-ஆ? இப்போயாவது ஒரு 4 அடிக்கட்டும். ஐயோ, ஜடேஜா ஓவர் போயிடுச்சே, இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ண ஓவர் ஆச்சே. அட கடவுளே, 4 போயிடுச்சு. ஒத்துக்க போனாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, நான் சொன்னேன் இந்த பிக்கபூ கேம்னு, அந்த கேம் போகலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அதை ரெக்கார்டே பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் சொன்ன உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். நல்லா அவேர்னஸ் கேமாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குங்க. நான் விளாடி பார்த்தேன், நல்லா இருக்குது. போல்ட்டுங்கிற பாருங்க, எல்பிடபிள்யூ. இருங்க, நம்ம எதுக்கும் எடுத்து பார்ப்போம். கன்ஃபார்ம் சேலஞ்ச் டிசிஷன். எப்படியோ ஒரு சம்டைம்ஸ் தான் இந்த மாதிரி வரும், அதை நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். மற்றபடிலாம் அப்பப்போ வராதுங்க டிஆர்எஸ்லாம். அப்போ நம்ம கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். எனக்கு லைட்டாக தோணுது. ஐயோ, அவுட் சைட் இல்லைங்க, நான் அந்த காலில் பட்டுச்சுன்னு நினச்சேன். அட கடவுளே, பார்த்த நம்ம கரெக்டாக பார்க்க மறந்துட்டோம். ஸோ கரெக்டாக பார்க்காம விட்டுட்டோம், பார்க்க மறந்துட்டோம் இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கடைசியாக இந்த மேட்சோட 2வது 6 வந்துருச்சு. கடைசியாக அடிக்கிறாங்க டிஜே ப்ரோ ஓவரில். இஷான் கிஷான் சூப்பர் சூப்பர். இவர் தாங்க ஒரு 6 அடித்த பாலே உடனே விக்கெட் எடுக்கிறேன்டாங்கிற மாதிரி கரெக்டாக வந்து இன்ஸ்விங் போட்டேன். ஓகையா டிம் டேவிட் இவர் தாங்க. இவரை மட்டும் நம்ம விக்கெட் எடுத்தோம்னா எனக்கு மனசே குழுன்னு இருக்குங்க. டிஜே பிராவோ, யூ கேன் டூ இட். இது அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். சூரியகுமார் அவுட்டு. போடா வெளியே. நீ தானே என்னை முன்னாடி 4-6 அடித்து என்னை பல்ப்பு கொடுத்த நீ. உனக்கு இது நீட் தான். ஓகே, ரொம்பலாம் சீன் பண்ணுவேன்னா அவங்களோட டிஆர்எஸ் இருக்காங்க. டிஆர்எஸ் எப்படியோ அவுட்டு தான். அட ஏமாற்றி புட்டியே குமார். ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஆஹா ஓஹோன்னு கத்திட்டேங்க. எட்ஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ சார், இதை அடிக்கிறானே. டிம் டேவிட் சார், என்ன சார் உங்களை சிஎஸ்கே போகணும்னு மறக்காது சார். உங்களை ரிவெஞ்ச் எடுப்பாங்க சார், ரியல்லியும் உங்களை ரிவெஞ்ச் எடுப்பாங்க சார். ஸோ கொஞ்சம் டாட் பண்ணுறச்சி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் 1 மேன் ஆர்மி. கீரன் பொலாட் இவரை நம்ம சிஎஸ்கேவை ஆல்ரெடி ஒரு வாட்டி முடிச்சு விட்டாருன்னா டோட்டலாக ஒரு மேட்ச் 2021 நம்மளை முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ இவர் தான் வந்து கொஞ்சம் நிலைத்து நின்று ஆடி மேட்சை கரை சேர்க்குறேன் அப்படின்னு 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு, அப்பப்போ அடித்தார் விக்கெட்டு. இவரை மட்டும் என்னால் விக்கெட்டே எடுக்க முடியல, என்னன்னு தெரில. ஓகேங்க, மற்றபடி டிம் டேவிட்லாம் அவுட் ஆகிட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் விட்டாங்க. தேவையான டிம் டேவிடு நான் விக்கெட் எடுக்கணும்னு நினச்சேன். பட் டியூரேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. 6 சொன்னேன்ல, இவர் தாங்க இந்த மேட்சோட 1 மேன் ஆர்மி. இவர் மட்டும் இல்லைனா இவ்வளோ ஸ்கோர்லாம் வந்திருக்கார் சத்தியமாக. ஓகே, கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுதான் பொறுமையாக இருந்து போடுறதோ என்னங்க இது. அவருக்கு தொடர்ந்து 3-4 ஆச்சு, 3-2 தொடர்ந்து 2-3 6 அடித்து 50 அடிச்சிட்டாருங்க 30 பாலில். கீரன் பொலாடு அவர் ஏதாவது ஒன்று பண்ணி விக்கெட் எடுக்கணும். இவர் தாங்க. நான் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் மேட்ச் சொல்லலான்னு ட்ரை பண்ணேன்னா அப்போ இவர் தான் எனக்கும் முட்டுக்கட்டையாக இருந்தார். ஸோ மும்பையோட இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட்டு பேட்டர்னால் அது கீரன் பொலாடு தான். விக்கெட்டு தேடல் மோதல். ஓகே, ஸோ கைஸ், இந்த இன்னிங்ஸே முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். டைம் ரொம்ப டியூரேஷன் அதிகமாக இருக்குது. போல்டு, இது ஜட்டு ஓட போல்டுடா, சரியான போல்டுங்க. அவர் சும்மா நின்றாலும் எல்பிடபிள்யூ பரவாயில்ல. இதுக்கு விக்கெட்டாக நான் ஜஸ்பிரீத் பும்ரா ஆன் ஸ்ட்ரைக்.
ஓகே. ஸோ அவங்க 128 ரன் அடிச்சு டார்கெட் 129. லாஸ்ட் ஓவர் மெய்டன் போட்ட சிவன் துபைக்கே இது சமர்ப்பணம். ஃபஸ்ட்டு பால் மட்டும் கரெக்டாக ஆடுறா தெய்வமே. இது என்னென்னலாம் போடாதுல்ல. ஓகே போடு. ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனில் இப்போ இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா? ஆனில் தான் இருக்குது. நான் பாட்டுக்கு தனியாக பேசிட்டுங்க ஆடிட்டு. ஸோ கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா ருத்ராஜ் கேக்வாட் விக்கெட்டு ஓகையானா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த விக்கெட்டு போச்சா? இல்லை சூப்பருங்க. ஒரு ரன் போட. ஸோ 2 ஓவர் முடிவில் 16க்கு 1. இந்த ரன் ரேட் உள்ள அப்போ நம்ம போனால் கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் விக்கெட்டிங்குன்னு ஒன்றில் வந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டிஃபர் ஆகுறோம். இவனுங்க கூட பொறுமையாக இருந்துடுறானுங்க. கடைசியில் பொலாடு ஒரு அடி அடித்தாரு பாருங்க. அது என் மண்டையில் டிங்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. மொயின் அலி ஓவரில் 4 6 அடித்தார். அப்படியே புடுறா இவ்வளோ வச்சு 4ங்கிற பாருங்க 3 6 அடித்தார். ஆனால் அதே மொயின் அலியோட மொயின் அலியோட லாஸ்ட் பாலில் அவரும் அவுட்டு. எனக்கு அதுக்கப்புறம் தான் மனசு குழுன்னு இருந்துச்சு. அடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா ஆடினார். நான் ஒரு விக்கெட் போனதே தெரியாமல் ஆடிட்டுக்கிறேன். ரொம்ப உஷாராக ஆடணுங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2 பவர் ஹவுஸ் இப்போ ஆடிட்டுக்கிறாங்க. ஒன்று ராவிட் உத்தப்பா, இன்னொன்று அம்பத்தி ராயுடு ஸ்ட்ரைக் வரப்போ பாலெல்லாம் பறந்து போகும். இருங்க இந்த பால் இப்படி வச்சு ஆடுவோம். சரி கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பவர் ஹவுஸ் தி அம்பத்தி ராயுடு வந்த 2வது பாலே 6. ஃபஸ்ட்டு பால் ட்ரை பண்ணார் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அடுத்த பாலே 6 அடித்து கரையை பிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் லெக் சைடில் தான் அடிப்பேன். ஓகே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அம்பத்தி ராயுடு த பவர் ஹவுஸ் திரும்ப அனதர் ஒரு 6. இப்படி சும்மா பேக் ஃபுட்டில் வச்சு அடித்தேன். போயிடுச்சு. 7 பால் 12 ரன். பரவாயில்ல. இதை ஸ்ட்ரைக் ரேட்டை விட இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்ட்ரைக் ரேட்டை எக்ஸ்ட்ரா பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. சரி ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லைங்க 50 ராயுடுவே எல்பிடபிள்யூ பண்ண பார்த்தானுங்க. எல்பிடபிள்யூ விக்கெட்டு கொடுத்துட்டாங்க. நான் எதுக்கோ டிஆர்எஸ் எடுக்குறேன். ஏன்னா எனக்கு என்னமோ விக்கெட் மிஸ்ஸிங் ஆகுதோ அப்படின்னு தோணுது. விக்கெட் நாட் ஹிட்டிங்குன்னு தோணுது. அவுட் சைடில் இருக்கு. நாட் அவுட்டு. அது எப்படிங்க இவனுங்களுக்கு மட்டும் அவுட் சைட் ஆஃப்லாம் கொடுக்குறானுங்க. ஓகே அவுட்டு தான். மனசு வலிக்குது. ஓகே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னங்க இது தொடர்ந்து 2 விக்கெட் போகுது. இதான் ஹார்ட் மூடோட எஃபெக்ட். நல்லாவே புரியுது. பட் நம்ம இந்த ஈஸி டார்கெட்டை கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும். நம்மளுக்கு கொஞ்சம் ராபின் உத்தப்பா அவங்க லிஸ்ட் நான் பொறுமையாலாம் ஆட மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஓகேங்க திரும்ப அதே மாதிரி தான் ஆடலான்னு இருக்கேன். சரி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 6ங்க. இவ்வளோ நேரம் நம்மளை வச்சு ஒருத்தர் நம்ம எப்படி சொல்கிறது ரோஸ் பண்ணிட்டு முருகன் அஸ்வின் பண்ணிகிட்டு இருந்தார். கரெக்டாக பாலில் ஒரு 6ங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே கேட்டுச்சு. ஏன்னா பவர் பிளேயில் 39 ரன்லாம் அடிச்சுட்டு நம்மளால் இருக்க முடியாது. இப்போ நான் கன்ஃபார்ம் பேக் ஃபுட்டில் தான் அடிக்கலான் இருக்கேன். சரி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஷாட்டுங்க இது சரியான ஷாட்டு. இருங்க சீக்கிரம் போடு. இதுக்கு டியூரேஷன் ஆகுது இல்லை வச்சு ஒரே ஷாட்டு அப்படியே முட்டி போட்டு ஒரு ஷாட்டு. ராபின் உத்தப்பா அட்லீஸ்ட் இவராவது நம்மளை சேவ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ திரும்ப நான் என்னடா பண்ணுறது இங்கே அடிப்போம். இல்லை இங்கே அடிப்போம். ரொம்ப லேட்டு. சரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இவர் பவர் ஹவுஸுங்க. நான் கூட ஏதோ 4 தான் போகணும்னு நினச்சேன். ஹைட்டு சரியான ஹைட்டு தான் போச்சு. ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் அடிக்க போது 4 போகணும்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பவுன்ஸ் போட்ட மாதிரி. ஆனால் இப்போ அதை ராபின் உத்தப்பா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஓகே இளமை கேட்சா? இல்லை டபுள் கிடைக்கிற டைமில் டபுள் ஓடிரு வந்தாச்சு. இந்த ஓவரில் டபுளாகவே போச்சு. சரி நானும் இந்த ஓவரில் டபுளாகவே ஹேண்டில் பண்ணான்னு பார்த்தேன்.
ஒரு பால் போட்டேன், கரெக்டாக அடிச்சிட்டேன். முருகன் இஸ்வின். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து இவர் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு, ராபின் உத்தப்பா. அதனால கொஞ்சம் பொறுமையாகவே ஆடுறேன். என்ன ஹைட்டுங்க இது, அப்பா கிரேசியான ஹைட்டு. வச்சு பேக் ஃபுட்டில் ஒரே அடி சும்மா போயிடுச்சு. இப்போதைக்கு மேட்ச் வந்து முக்கால்வாசி நம்ம கைக்கு வந்துருச்சு. 89 ரன்னு. பட் நான் 2 பேரையும் வச்சு 50 அடிக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இவங்க அவுட் ஆகாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு ஒரு 26 ரன்னு, இவருக்கு ஒரு 15 ரன்னு போட்டால் கரெக்டாக வருது. 6 அருமையான ஷாட்டுங்க. கன்ஃபார்ம் 2 பேருமே அவங்க 50க்கு டிசர்வ் தான். ஏன்னா வந்து ராபின் உத்தப்பாவும் இந்த சைடு அடிக்கவும் வராரு. அவனோட ஒரு நிறைய டபுள்ஸை ஹேண்டில் பண்ணேன். ஓகே, இவங்களை நம்ம ரிவெஞ்சும் வாங்குகிறோம். ஒருத்தங்க 50 அடிக்கிறோம். இந்த ஷாட்டு நான் ஒரு வாட்டி எப்போ 6 கன்ஃபார்ம் 6 கேட்சாக மட்டும் இருக்க கூட 6 போடு. நான் என்ன பண்ணேன், நான் அப்பர் கட் ஆடலான்னு பார்த்து நான் வேற ஒரு ஷாட் ஆடிட்டேன். இட்ஸ் ஓகே, 6 என்றால் 6 தான், அதற்கு வேறு எதுவும் இல்லை. இவர் சீக்கிரமாக 50 அடிச்சிடுவார் போல இருக்கே. அதுக்குள்ளே 36 ரன் வந்துட்டாருங்க சிவம் தூபே, சிக்ஸர் தூபே. ஓகே, இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை, பட் எடுக்கிறேன். வேணான்னு தோணுதுங்க இப்போ. சரி, கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அட போங்களா, எனக்கு என்னங்க லக்கே இருக்க மாட்டேங்குது. பேக் ஃபுட்டில் ஆட மாதிரி கரெக்டாக தான் ஆடினேன். பட்டு ஏதோ ஃப்ளிப்பர் போட்டாங்க. தலதோனி வந்தாச்சு. இந்த மாதிரி மேட்சஸில் தலதோனி என்ன பண்ணுவார், மேட்சே முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. தலதோனி என்ன பண்ணுவார் எனக்கு இப்போ அதான் டவுட்டு. 6 வினிட் 6 கேட்சு. இந்த கொய்யால என்னங்க இது, நம்ம மட்டும் தலையை மட்டும் கன்ஃபார்ம் அவுட் ஆக்கிடுறோமே. அடுத்த வாட்டி நான் ரொம்ப சேஃப்டி ஆடுவேன், ரொம்ப சேஃப்டி ஆடிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபியாக போட்டு பழக்க போகிறோம். அவனுங்களை போட்டு முடிச்சு விட்றோங்க இந்த வாட்டி. என்னன்றீங்க, என்னென்ன ஆடினானுங்க, அவங்க சும்மா விட மாட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் ஆர்சிபி தாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த கேம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ 50+ பார்ட்னர்ஷிப் போட்ட 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. இவரை வச்சு 50 அடிக்க முடியல, அவரை வச்சு 50 அடிக்க முடியல. இல்லை, மேட்ச் அவனுக்கு கைக்குள்ளே போடல. எனக்கு ஸ்டில் டவுட்டாக இருக்குது. 54 ரன். விக்கெட் எவ்வளோ, 7 விக்கெட் எடுத்துட்டானுங்க. மேட்சை நம்ம கைக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க கைக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கும் நடுவில் தான் இப்போ இந்த மேட்ச் இருக்குது. அவங்களுக்கு 2 விக்கெட்டு, நமக்கு 20 ரன்னு. நான் வந்து முன்னாடி ரொம்ப 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 உஷாராக ஆட்டேன். ஐயோ திகிரிக்குது. இப்போ நம்ம 9 விக்கெட்ஸை இழந்துட்டோன்னா கடைசி விக்கெட்டு ரொம்ப உஷாராக ஆடுவோம். அதை நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டோன்னா அதுவும் சொல்லி முடிஞ்சுது. ஸோ ஐயோ ஒன்றும் ஆகலை, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். யாராம நான் ஒரு தாண்டா கொடுத்தேன், கொடுத்தா நீயே மண்ணக்க வச்சிருவியடா. வெட்ரோ போல இருக்கு. 28 ரன் வேணும். துஷார் தேஷ்பாண்டே ஆன் ஸ்ட்ரைக். மிச்சல் சாண்டர் தாங்க. இப்போ நான் ரொம்ப பொறுமையாக விளாண்டுருக்கேன், ஜெயிச்சதுக்கப்புறம் வரேன். ஓகேவா, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனால் அது கடைசி நேரத்தில் திக்கு நாங்கள் வைக்கிறீங்க. இன்னும் 13 ரன் வேணும் எனக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஓகே நம்ம தான் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குது. திரும்ப நான் ஸ்டாப் தான் பண்ண போகிறேன். ஒரு வழியாக நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் ட்ரா பண்ணிட்டேன். ஐயோ, இந்த ஒரு ரன் தாண்டா. இதே ஃபீல்ட் செட்டப்பில் வச்சுக்கோங்க. நோ பால், நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா கண்டிலே ஆகாது. ஐயோ என்னடா, 125 தானே டார்கெட்டு. ஓ இல்லையா, சரி விடுங்க, என்ன பிரச்சனை. ஓடு ஓடு ஓடு. ஓடு, டைவ். இப்போ நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சூப்பருங்க. ஒரு விக்கெட் வித்தியாசத்தில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எவ்வளோ டொக்கு வச்சு தெரியுமா, ரொம்ப டொக்கு வச்சேன். நான் எல்லா மேட்ச்லையும் டொக்கு வச்சேன். மேன் ஆஃப் த மேட்ச் சிவம் தூபே. ஆமாம், விக்கெட்டும் எடுத்தார், கொஞ்சம் ரன்னும் அடித்தார். நோடா ஓகே கலெக்ட். ஹார்டு மூடில் விளாடிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோவுக்கு எல்லாம் லைக் ஷேர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிங்கன்னா நான் கன்ஃபார்ம் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே போடுவேன். அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும். ஆல்ரெடி ஐபிஎல்ல ஒரு ரிவெஞ்ச் இருக்குது, இதையும் ரிவெஞ்ச் இருக்குது. ஸோ பாய் கைஸ், பாய் 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 பாய்.